அடுத்ததாக ஏற்புரைக்கு முன்னதாக ஒரு சிறிய நிகழ்வு. கொடையாளர்கள் குடும்பத்தினர்கள் கௌரவிக்கும் வரிசையில் இப்பொழுது ஒரு சிலரை கௌரவிக்கவிருக்கின்ற முன்னதாக சிறப்பு செய்ய வருகை புரிந்திருக்கும் நல்லுள்ளங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். ஐயா அவர்களுடைய ஏற்புரைக்கு பின்னர் நீங்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது திருமிகு பழனிசாமி செட்டியார் குடும்பத்தினர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது அரசு மருத்துவமனை மற்றும் அரசு கல்லூரிகள் கட்டுவதற்கு திருமிகு சு துரைசாமி ஐயாவுடன் இணைந்து பெரும் நிதியை கொடையாக பெற்று தந்த பெருமைக்குரிய திருமிகு பழனிசாமி செட்டியார் அவர்களின் மகன் உயர் திரு SP சிவானந்தம் அவர்களை மகிழ்வோடு இப்பொழுது விழா மேடையில் கௌரவிக்கின்றோம். ஒரு கரவொலிகளை வழங்க கேட்டுக்கொள்கின்றோம். இம்மேடையில் உங்கள் அனைவரின் முன்னிலையில் திருமிகு பழனிசாமி செட்டியார் குடும்பத்தினர் சார்பாக அவர் தம் மகனார் உயர் திரு SP சிவானந்தம் ஐயா அவர்களை விழா மேடையில் கௌரவிக்கின்றோம். நொய்யலின் தந்தை அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து ஐயா அவர்களுக்கு தம்முடைய இனிய நன்றியினையும் மகிழ்ச்சியினையும் நினைவு பரிசு அளித்து பாராட்டுகிறார். தொடர்ந்து கொடையாளர்கள் வரிசையில் அடுத்ததாக திருப்பூர் அரிமா சங்கத்தை கௌரவப்படுத்தும் நேரம் இது. சமூக சேவையில் தனி முத்திரை பதித்து இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் பெரும் சேவையாற்றிக் கொண்டிருக்கும் அரிமா சங்கத்திற்காக மூத்த தணிக்கையாளர் உயர் திரு MSS அன்கோ அரிமா பாலு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரை கௌரவிக்குமாறு விழா குழுவினரையும் அன்பிற்குரிய நொய்யல் தந்தை அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரிமா சங்கத்தின் சார்பாக MSS அன்கோ அரிமா பாலு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விழாவுடைய முக்கிய முதன்மையான தருணம் விழா நாயகருடைய ஏற்புரை. ஐயா அவர்களுடைய அந்த வார்த்தைகளுக்கு தயவு செய்து நாம் மதிப்பளிக்க வேண்டும். அனைவரும் இருந்து அமர்ந்து விழாவின் ஏற்புரையை கேட்டு பின்னர் சிறப்பு செய்ய மேடைக்கு வரலாம் என்பதை மீண்டும் மீண்டும் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றோம். இதோ விழா மேடையில் கொடையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் கரவொலிகளால் கொடையாளர்களை கௌரவிக்க மீண்டும் வேண்டுகிறோம். நினைவு பரிசினை வழங்கி நொய்யலின் தந்தை சு ரத்னசாமி ஐயா அவர்கள் பாராட்டு தெரிவிக்கின்றார். அரிமா சங்கங்களுக்காக நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து விழாவிற்கான ஏற்புரை. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய், திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர், தொழிலாளர் நலனுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர், தமது சட்டமன்ற உறுப்பினர் காலத்தில் திருப்பூரின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர், திருப்பூர் எனும் சரித்திர புத்தகத்தின் சாதனை பக்கம் இவர், கல்லும் உடையாமல் சிலையும் சிதறாமல் மக்களை செதுக்கிய மனிதநேய சிற்பி, ஊருக்கு வெளிச்சம் தர உருகும் மெழுகுவர்த்தி, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்னும் குரலுக்கேற்ப வாழ்பவர், வான் மழையால் வையம் செழிப்பது போல தொழிலாளர்களின் உரிமை குரலோன் ஏற்புரை வழங்க வருகிறார் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் விழா நாயகர். இதோ உங்கள் கரவொலிகளோடு பெரும் கரவொலிகளோடு பணிவோடு அழைத்து மகிழ்கிறோம் திருமிகு சு துரைசாமி ஐயா அவர்களே வருக வருக, ஏற்புரை தருக. இந்த பொன்னான தருணத்தில் எங்கள் அனைவரின் வேண்டுகோளை ஏற்று திருமதி காந்திமதி துரைசாமி அம்மையார் அவர்கள் விழா மேடையில் வீற்றிருந்தால் இந்த நிகழ்வு இன்னும் சிறக்கும் என்று கனிவோடு வேண்டுகிறோம். அம்மையார் அவர்கள் முன்னிலையில் ஐயா அவர்களின் ஏற்புரையை காண காத்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நண்பர் சுப்பராயன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்ச்சிய தம்பி சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே, இங்கே வாழ்த்த வருகின்றிருக்கின்ற உலக தமிழ் மக்களுடைய தலைவர் ஐயா நெடுமாறன் அவர்களே, நீதியரசர் அவர்கள் விமானத்திற்கு செல்ல வேண்டிய காரணத்தினால் அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள். இங்கே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மாநகராட்சியுடைய மேயர்களே, என்னை வாழ்த்திய என்னுடைய சம்பந்தி டாக்டர் சக்திவேல் அவர்களே, எங்கள் உறவினர் சோழா அப்புக்குட்டி அவர்களே, இங்கே உரையாற்றிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் காமராஜ் அவர்களே,
இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற பங்கெடுத்து உரையாற்றி விட்டு சென்றிருக்கக்கூடிய பெரியவர்களே, சுமார் ஒரு 10 மாதங்களுக்கு முன்பாக நண்பர் சுப்பராயன் அவர்களும் முத்துராமலிங்கரும் என்னை சந்திப்பதற்காக வீட்டுக்கு வந்திருந்தார்கள். அப்போது முன்னேற்ற அரசியல்களை பற்றியெல்லாம் பேசிக்கொண்ட நேரத்தில் பெருகிற அண்ணனுடைய சில கருத்துக்களையும் நடவடிக்கையை பற்றியெல்லாம் நான் சொல்லும் நேரத்தில் இதெல்லாம் இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதற்கான முறையில் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வாழ்க்கை வரலாற்றை எழுத வேண்டும் என்று சொன்னார்கள். நான் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எங்கெங்கே சென்றோடு அதை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கின்றது. அது விவரமாக எழுதவில்லை. இந்த இடத்திலே போய் ஜாபகுருசனத்திலே போது நீதிமன்றத்திற்கு சென்றேன். அதில் ஆலையை பேச்சாற்றலை தான் குறிப்பிட்டதை விட நான் அதை முறைப்படுத்தவில்லை. அதை முறைப்படுத்துவதற்காக முறையில் நம்முடைய சகோதரர் ரத்தனம் அவர்களும் பால் அவர்களும் பெருமுயற்சி எடுத்துக் கொண்டு சென்றார்கள். என்றாலும் அது இன்னும் முழுவதில்லை. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த புத்தகத்தில் கூட இன்னும் பல்வேறு மாற்றங்கள் செய்ய வேண்டிய எழுதிக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக அவை எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை மட்டும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே அப்புறம் சொன்னார்கள் உங்களுக்கு பாராட்டு விழா என்று. என்னை பொறுத்தவரையில் இங்கே எனக்கு பாராட்டு விழா அல்ல. இங்கே பாராட்டுவதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்களைத்தான் பாராட்ட வேண்டும். இந்த ஊரில் 1967ஆம் ஆண்டுக்கு முன்பு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கல்லூரி படிக்க வேண்டும் என்று சொன்னால் கோவைக்கு செல்ல வேண்டும், அல்லது திருச்சிக்கோ சென்னைக்கோ செல்ல வேண்டும். யாரால் முடியும்? சாதாரண ஏழை மக்களால் முடியுமா என்று சொன்னால் அந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் நிலை இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் இங்கே கல்லூரி கொண்டு வந்த முயற்சித்த நேரத்தில் அப்போது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன சொன்னால், நீங்கள் உங்களுக்கே நான் சொன்னால் சந்தேகமாக இருக்கும், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மொத்த வரவு செலவு 247 கோடி தான். அதில் 50 கோடி ரூபாய் அந்த கல்விக்கு செலவு செய்தார். அப்போது கல்லூரி வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்கள் முதல் 5 லட்சம் வேண்டும். உயர்நிலை பள்ளி வேண்டும் என்றால் பொதுமக்கள் மக்கள் 1 லட்சம் கொடுக்கும். இது கொடுத்தால்தான் கல்லூரியும் உயர்நிலை பள்ளியை வரும். அப்போது 5 லட்சம் ரூபாய் தோற்றுவதற்கு நான் வந்ததற்கு பிற்பாடு அப்போது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்பேஸ் இருந்தார். அவரை வைத்து இங்கே நம்முடைய தாலுகா ஆட்சியில் ஒரு கூட்டம் போட்டு அவர் எல்லோரும் வந்திருந்தார்கள். அவர்கள் 5000 10,000 தான் கொடுக்க முடியும். அந்த காலத்தில் அந்த 5 லட்சம் ரூபாய் சேருவதற்கான வாய்ப்பு நீண்ட காலமாகும். அப்போதுதான் நம்முடைய நகரத்தில் இருக்கக்கூடிய கிஜுவாய் கோவில்சி, ரத்தனசாமி கோவில், பழனிசாமி செட்டியார், என் நண்பர் ராமநாதன் மூலமாக தனலட்சுமி சந்திப்பதற்காக அறக்கட்டளை இருக்கிறது. அந்த அறக்கட்டளை 5 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு அவரை சந்தித்து நாங்கள் பேசினோம். அவர்களும் கொடுப்பதை ஒத்துக்கொண்டு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். அதனால் தான் இன்றைக்கு அந்த கல்லூரி அங்கே வந்திருக்கிறது. இங்கே நம்முடைய ஆனந்தை சொல்ல வந்திருக்கிறார். அதே போல அந்த கல்லூரியில் படித்த 15-20 பேர் வந்து என்னை சந்தித்தார்கள். காரணம் எல்லோரும் இங்கே தான் படித்திருக்கிறார்கள் நம்முடைய கல்லூரியில். அப்படி இந்த ஊரில் இருக்கின்ற எல்லோரும் படிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த கல்லூரியில் கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு பணம் கொடுக்காமல் தான் வந்திருக்குமா? முடியாது. அதை போலத்தான் எல்லாத்தையும் கல்லூரி அதற்கு 10 லட்சம் ரூபாய் வேண்டும் விட வேண்டும். அதற்கு எல்லாத்தையும் குடும்பத்தில் கொடுத்தார்கள். அதே போல மருத்துவமனை அப்போது அதற்கும் பணம் வேண்டும். நீங்கள் 1976ஆம் வரை நீங்கள் பார்த்தால் மருத்துவமனையோ கல்லூரியோ உயர்நிலைப்பள்ளி வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்கள் பங்களிப்பு இருந்தால் தான் அரசாங்கத்தில் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் அந்த வெள்ளை இல்லாத காரணத்தினால்
இன்றைக்கு நிலை மாறிவிட்டது. நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன், நான் சுத்தம் பண்ணதற்கு பிற்பாடு தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட அரசு கல்லூரி என்பது சிக்கேதா கல்லூரி தான். கோவிலுக்கு இந்த கல்லூரி அரசு கல்லூரி ஒன்றுமட்ட கோவை மாவட்டத்தில் அரசு கல்லூரியே கிடையாது, இப்போது வந்திருக்கிறது. ஆனால் அந்த கல்லூரி அங்கே வந்து அதே போல பெண்கள் கல்லூரி கோவை மாவட்டத்தில் இன்றைக்கும் ஒரே ஒரு பெண்கள் கல்லூரி எல்லாச்சு கல்லூரி தான். வேறு எந்த தனியார் கல்லூரி நிர்மலா காலேஜ் இருக்கு, பிஹெச்டி இருக்கு, ஆனால் அரசு கல்லூரி என்பது இதுதான். அங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அங்கே இருக்கிற கல்லூரி முதல் எல்லோரும் வந்து சந்தித்தார்கள். குறிப்பிட்டால் 4000 இன்றைக்கு படிக்கிறார்கள். எப்படி அந்த வாய்ப்பு கிடைத்தது? இப்படி நம்முடைய சோழர்கள் நம்முடைய குடும்ப மக்கள் வந்து கல்லூரி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு அந்த கல்லூரி வளர்ந்திருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன், இப்போ நமக்கெல்லாம் வீட்டிலே திருமண பத்திரிகையெல்லாம் வருகிறது. இந்த திருமண பத்திரிகை நீங்கள் பாருங்கள், அநேகமாக 100% பத்திரிகையில் பெண்கள் பட்டதாரிகள். சில இடத்தில் போடவில் இருக்கிறது ஆண்கள் பட்டதாரிகள் போடாமல் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டில் திருப்பூரில் எல்லாத்தையும் கல்லூரி 4500 பேர், குமரன் கல்லூரி அரசால் 1000 பேர், சிக்கேதா கல்லூரி பாதி. மாணவர்களே இன்றைக்கு மகளிர் தான் அதிகம் படிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு கிடைக்கிறது சொல்ல அந்த உதவிதான். அந்த உதவி இல்லாமல் தான் இன்றைக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட முறையில் இன்றைக்கு இன்னும் அங்கேவாளையம் பள்ளி, அதே போல விஜயாவரம் பள்ளி, மங்களம் இதெல்லாம் பார்த்தால் ஒவ்வொன்று மக்களுடைய மக்கள் பங்களிப்புகள் அவையெல்லாம் வந்தது. இது வருவதற்கு நமக்கு இந்த நன்கொடையாக கொடுத்த உதவியால் காரணம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னொன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 65-76 வரை தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் திருப்பூர் நடந்த அளவிற்கு வேறு எங்கேயும் நடக்கவில்லை. அமைச்சர் தொகுதி நடக்கவில்லை. 234 தொகுதி எடுத்தால் 2 கல்லூரி, மருத்துவமனை, 5 உயர்நிலை பள்ளி, மிகப்பெரிய பாலம் இழந்து அதுபோல வெளியே பாலம், அங்கே மாற்றுப்பாளையம் பாலம், இதையெல்லாம் கிடைப்பதற்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு ஆதரவுதான் காரணம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இங்கே நம்முடைய சந்திர அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். தொழிற்சங்கம் தலைவர்களுக்கு இப்போது முன்னை விட அதிகமான வேலை வேண்டும் என்று சொன்னார். ஆனால் எதனால் இருந்தாலும் அரசாங்க ஆதரவு இல்லாவிட்டால் எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கு மத்திய அரசு செய்யும் மாநில சர்க்காரும் சரி எது சொல்கிறார்கள், அந்நிய முதலீடு கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்தியாவின் பொருளாதாரத்தை 3வது இடத்திற்கு உயர்ந்தோம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு கொண்டு வரும் என்று சொல்கிறார். ஆனால் அந்த போடக்கூடிய ஒப்பந்தத்திலே தொழிலாளிக்கு பாதுகாப்பு இருந்தால், இங்க இருக்கக்கூடிய சிந்தன் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற எந்த வெளிநாட்டு தொழிற்சாலை எடுத்துக்கொண்டால் அங்கே வேலை செய்தால் அந்த தொழிலாளி கொடுக்கிற சம்பளத்தில் பாதி கூட கொடுப்பது கிடையாது. ஒப்பந்தம் கூடக்கூடிய அரசாங்கங்கள் தமிழ்நாட்டு தொழிலாளிக்கு குறைந்தபட்சம் ஒரு 75% பணம் வேண்டும் என்று அதை சேர்த்து ஒப்பந்தத்திலே போடலாமே, அது இல்லை. அதனால் தான் பல பேர் ஒப்பந்தத்திலே போட்டு விட்டு பின்னால் வராமல் போய்விடுகிறார்கள். இதை செய்வதற்கு காரணம் மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் 2 பேருக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது. அதை செய்தால் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் கிடைக்கக்கூடிய லாபத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே எல்லோரும் குறிப்பிட்டதை போல என்னுடைய வளர்ச்சி என்பதற்கு என்னுடைய குடும்பத்திற்கு சகோதரர்கள் காரணம் என்பதை இங்கே எல்லோரும் குறிப்பிட்டார்கள். அதுதான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு காரணம், எல்லாவற்றிற்கும் காரணம். ஒரு கூட்டு குடும்பமாக இந்த கேள்வியாக செயல்படுகின்ற காரணத்தை இவற்றை சமாளிக்க முடியும் என்பதை நான் இங்கே தெரிவித்து இங்கே அதற்கு கொடுத்த இந்த பாராட்டு விழாக்கள்
எனக்கு கொடுத்த பாராட்டுவதாக அவர் கருதவில்லை. இந்த நன்கொடை கொடுத்து உதவி செய்தார்கள், அவர்களுக்கு கொடுத்த பாராட்டுவதாகத்தான் அவர் கருதி என்று குறிப்பிட்டு இங்கே பாராட்டிய எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு பின்பற்றுக் கொள்வதே வழக்கம். நன்றி ஐயா, நன்றி. திருப்பூர் என்னும் சரித்திர புத்தகத்தில் சாதனை பக்கமே, அனுபவத்தில் அல்ல குறையாத அட்சய பாத்திரமே, உங்கள் செயலே திருப்பூருக்கு பெருமை தந்தது. உங்கள் முயற்சியால் தான் உன்னதமான பல திட்டங்கள் திருப்பூருக்கு வந்தது. ஏகமனதாக மக்கள் இதயத்தில் வீற்றிருக்கும் ஆகச்சிறந்த அன்பு அண்ணனே, வார்த்தைகளை வசப்படுத்திக் கொண்டு சிந்தனை ஒளியால் சிற்பம் செதுக்கும் செந்தமிழ் ஆசானே, உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கிறோம். கம்பீர குரலால் சிறப்பான ஒரு ஏற்புரை, நினைவின் அலைகளால் அல்லாமல் எங்களை அனைவரையும் நெறிப்படுத்தும் அற்புதமான நினைவுகளை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு விழாவாக அனைவரும் அரங்கு நிறைந்ததோடு மனமும் நிறைந்திருக்கின்றோம். இதோ வரிசையாக ஐயா அவர்களுடைய வாழ்த்தினை பெற மேடைக்கு வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் நிகழ்ச்சியின் அழைப்பாளர்கள். எனினும் நிகழ்ச்சியின் முடிவாக நன்றியுரை வழங்க தோழர் எம் ரவி சிபிஐ அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர், மாநில செயற்குழு உறுப்பினர், தொழிலாளர்களின் தோழர், உழைப்பாளிகளின் உற்ற நண்பர் தோழர் எம் ரவி அவர்களை நன்றியுரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மிக்க நிகழ்ச்சியில் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் பாராட்டு விழா குழுவின் சார்பாகவும் அண்ணன் திரு சு துரைசாமி அவர்களுடைய குடும்பத்தாரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி இத்தோடு நிறைவேறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதயத்தின் ஈரம் தொட்டு நன்றி உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.